2026ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி வரும் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை மற்றும் அஷ்டமி திதி வழிபாட்டின் முக்கியத்துவத்தை பற்றிய தகவல்கள் உங்கள் ஆதாரங்களிலிருந்து. இதோ வழிபாட்டின் முக்கியத்துவம். ஆடி மாதத்தில் மண்ணுக்கு பிரித்வி மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நம் முன்னோர்கள் நிலத்தையே வாழ்வாதாரமாக கொண்டிருந்ததால் மண் வளம் காக்கவும் விளைச்சல் பெருகவும் அந்த நிலத்தில் விளையும் உணவை உண்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் இந்த வழிபாட்டை செய்தனர். இந்த ஆண்டு ஆடி செவ்வாயுடன் அஷ்டமி திதியும் இணைந்து வருவது ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. இந்நாளில் சப்தகன்னி வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. வழிபாட்டு முறை: சப்தகன்னி பூஜை. மண் எடுத்தல். வயல்வெளி, ஏரிக்கரை, குளத்தங்கரை அல்லது கிணற்றடி போன்ற நீர்நிலைகளில் உள்ள களிமண்ணை எடுத்து 7 உருண்டைகளாக பிடிக்க வேண்டும். அலங்காரம்: இந்த 7 உருண்டைகளையும் சப்த கன்னிகளாக பாவித்து வெற்றிலை மீது வைத்து மஞ்சள் மற்றும் குங்குமம் இட வேண்டும். மாவிளக்கு: புதிய நெல்லை குத்தி எடுத்த மாவில் வெல்லம் சேர்த்து நெய் ஊற்றி 7 மாவிளக்குகள் ஏற்ற வேண்டும். பூஜை: 7 முறை பிரதட்சிணம் செய்து தேங்காய் உடைத்து நெய்வேத்தியம் செய்து வழிபட வேண்டும். நிறைவு: பூஜை முடிந்ததும் அந்த களிமண் உருண்டைகளை மீண்டும் நீரிலேயே கரைத்துவிட வேண்டும். நகர்ப்புறங்களில் அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கான மாற்று முறைகள்: நகரங்களில் வசிப்பவர்கள் அல்லது களிமண் கிடைக்காதவர்கள் 7 புதிய அகல் விளக்குகளை வாங்கி ஏற்றி வழிபடலாம். அகல் விளக்குகளும் கிடைக்காத பட்சத்தில் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் மெழுகுவர்த்திகளை கேண்டில்ஸ் ஏற்றியும் வழிபடலாம். இந்த வழிபாடுகள் எதுவும் செய்ய இயலாதவர்கள் அன்றைய தினம் துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த வழிபாடு நாம் வாழும் பூமி சிறப்பாக இருக்கவும் நோயற்ற வாழ்வு வாழவும் செய்யப்படுகிறது. ஆதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இந்த தகவல்கள் ஆன்மீக பெரியவர்கள் மற்றும் வேத அறிஞர்களின் ஆலோசனையின் பேரில் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்டார்ட் டைப்பிங். 1. Gemini notebook can be inaccurate. Please double check its responses.